Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களால் எழுதப்பட்ட போமான A Roadside Stand அப்படின்ற ஒரு போம் தான் பார்க்க போகிறோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள் 1874 இருந்து 1963 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 20th செஞ்சுரியை சேர்ந்த அமெரிக்கன் போயட். அண்ட் இவர் வந்து நிறைய கேரக்டர்ஸ், பீப்புள், லேண்ட்ஸ்கேப் பற்றிலாம் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய பாப்புலரான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், பர்ச்சஸ், மெண்டிங் வால்ஸ் அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய அ ரோட் சைட் ஸ்டாண்ட். அ ரோட் சைட் ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த போம் மூலயமா மார்ஜினலைஸ்டு வெண்டர்ஸ், கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டு வெண்டர்ஸோடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன கஷ்டங்களெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த போமாக எழுதியிருக்காரு. Let's get into the poem. The little old house was out with a little new shed in front at the edge of the road where the traffic sped. A roadside stand that too pathetically pled, it would not be fair to say for a dole of bread. But for some of the money, the cash whose flow supports the flowers of cities from sinking and withering faint. The polished traffic passed with a mind ahead. Or, if ever aside a moment, then out of sorts at having the landscape marred with the artless paint. marred அப்படின்னா spoiled அப்படின்னு அர்த்தம். dole of bread அப்படின்னா ஒரு சின்ன piece of bread. pathetic அப்படின்னா வந்து ரொம்ப சேடாக இருக்கிறது. இந்த ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸில் வந்து வெண்டர்ஸ் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சின்ன பழைய வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சின்னதாக புதுசாக ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க. ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ரோடு எப்பயுமே வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். காரு, வெஹிக்கிள்ஸ்னு வந்ததும் போனதுமாக தான் இருக்கும், ஆக்கியபைடாக தான் இருக்கும். இவங்களுடைய குட்டி ஷெட்டில் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த டிஸ்பிளேவே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, சேடாக தான் வந்திருக்கு. ஸோ இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஓனர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு வறுமையில் இருக்காங்க, அவங்க மணிக்கு வந்து எவ்வளோ டெஸ்பரேட்டாக வந்து லாங் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் இந்த ரோட் சைடு வந்து எப்பயுமே பார்த்தா ஆக்கியபைடாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் போகிற யாருமே வந்து இந்த பக்கம் என்ன விற்கிறாங்க, என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வெண்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் வந்து அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கு கூட வந்து இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு ஃபேவரும் பண்ணலை, அவங்கக்கிட்ட பொருட்களும் வாங்கலை. இந்த சிட்டி டுவெல்லர்ஸ், இந்த ரோட்டில் போகிறாங்கல்ல, காரில் போகிறாங்க இல்லையா, அந்த சிட்டி டுவெல்லர்ஸ் கிட்ட நிறைய மணி இருக்குது. ஸோ அவங்க பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மணி இந்த வெண்டர்ஸோடைய பாக்கெட்டுக்கு வந்தால் இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்களுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் முன்னேறும் இல்லையா, ஏன் வந்து அதை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்த 3 வரிகளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க என்னதான் வந்து இந்த வெண்டர்ஸை பார்க்காம கண்டுக்காம போனாலும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்களாம். ஸ்டாப் பண்ணி திருப்பி வராங்க. எதற்குன்னு பார்த்தா திருப்பி வரது ஒன்று காரை யூட்டர்ன் போடுறதுக்காக இருக்கும், அப்படி இல்லைனா வந்து எப்படி போகணும்னு வழி கேட்கறதுக்காக இருக்கும். அதுவும் இல்லைனா சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து இந்த குட்டி குட்டி பழைய வீடுகள் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய இந்த வீட்டுகளோட இருக்கக்கூடிய பெயிண்ட் தான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஸ்பாயில் பண்ணிருச்சு, இந்த லேண்ட்ஸ்கேப்பே இப்படி இருக்கிறதுக்கு வந்து இந்த வீடு தான் காரணம்னு குறை சொல்கிறது இருக்கு. ஸோ அந்த ரோட் சைடு ஓரத்தில் விற்கக்கூடிய வெண்டர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட பொருள் வாங்கலைனா கூட எப்படி வந்து அவங்கள குறை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வறுமையில் இருக்கக்கூடிய வெண்டர்ஸை வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணணும், அவங்கள வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு பொருள் வாங்கலாம், அவங்களுக்கு அது லாபமாக இருக்கும், அவங்க முன்னேறுவாங்கன்றது இல்லாமல் அவங்களுடைய வீடுகள்னால்தான் இந்த லேண்ட்ஸ்கேப்பே இப்படி இருக்குது அப்படின்னு குறை சொல்லிட்டு போகக்கூடியவங்களாக தான் இந்த சிட்டி டுவெல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நம்ம பார்க்குறோம். Of signs with N turned wrong and yes turned wrong, offered for sale wild berries in a wooden squats, or crooked neck golden squash with silver warts, or beauty rest in a beautiful mountain scene. You have the money, but if you want to be mean, why keep your money and go along? The hurt to the scenery wouldn't be my complaint. குவாட்ஸ் அப்படின்னா வந்து பாட்டில்ஸ் இல்லை கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்குவாஷ் அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெஜிடபிள். வாட்ஸ் அப்படின்னா வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர ஒரு சின்ன ஸ்மால் க்ரோத். க்ராஸ்லி அப்படின்னா வந்து ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம், ஆங்க்ரி வே. இந்த போய்டிக் லைன்ஸில்
திருப்பியும் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த காரில் ட்ராவல் பண்ணக்கூடிய சிட்டி டுவெல்லர்ஸ் எவ்வளோ மீனாக இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. இங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து வறுமையில் தான் போகுது. அதனால் வந்து அந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வெல் மெயின்டென்டாலாம் இல்லை, சாதாரணமாக இருக்குது, சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. அந்த இடம்லாம் அப்படியே ஆடம்பரமாக கிராண்டாலாம் எதுவுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சைன் போர்ட் கூட தப்பான டிரெக்ஷனை தான் காமிக்குது. நார்த் டிரெக்ஷனை காமிக்கிறது நார்த்தையும் காட்டலை, சவுத் டிரெக்ஷனில் இருக்கிறது சவுத்தையும் காட்டலை. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் தப்பாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய ஃபார்மில் நிறைய என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, யார் இந்த வெண்டர்ஸோடைய ஃபார்மில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வைல்டு பெர்ரிஸ், கோல்டன் ஸ்குவாஷ் ஃப்ரூட். இந்த கோல்டன் ஸ்குவாஷ் ஃப்ரூட்டில் வந்து சில்வர் கலர்டு மார்க்கிங்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் உடன் பேஸ்கெட்லேயும் கண்டெய்னர்ஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. என்னதான் வந்து இந்த இடம்லாம் வெல் மெயின்டென்டாக இல்லைனாலும் அந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அந்த பிளேஸில் நின்று அந்த மவுண்டன் சீனரியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிட்டி டுவெல்லர்ஸ் வராங்க இல்லையா, வசதியாக இருக்கவங்க வரும்போது அவங்களுக்கு காசு செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க, இவங்ககிட்ட ஏதாவது பொருட்கள் வாங்க போகிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க காரை விட்டு கீழே இறங்கி அந்த இடத்துல வந்து நின்று அந்த மவுண்டன் சினாரியோலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன், நான் பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இடத்துல நிற்கவே தேவையில்லையே, எதுக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை நம்ம எப்படியும் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல காரில் கிராஸ் பண்ணி போகிறீங்க, நீங்கள் வாங்க விருப்பம் இல்லாதவங்க போயிடலாமே, எதுக்கு அந்த இடத்துல வந்து நின்று அவங்கக்கிட்ட வந்து பேரும் பேசி இது குறைப்பீங்களா அது குறைப்பீங்களான்னு கேட்டு அவங்கக்கிட்ட வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் வாங்காமல் போகிறீங்களே, அப்போ ஏன் நீங்கள் இப்படி செய்யணும், அதுக்கு இங்கே நிறுத்தாமே இருக்கலாமே. இப்போ நீங்கள் இறங்கி வந்து இவ்வளோ ஆடம்பரத்தை காமிச்சிட்டு போகிறீங்களா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஆடம்பரத்தை பார்த்து தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையிலேன்னு ஏங்கி போயிட மாட்டாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதாக கூட ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். கடைசியில் என்னன்னு முடிக்கிறாருன்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்தையோ இந்த சினாரியோவையோ இந்த சீனரியோ வந்து நான் குறை சொல்லலை அப்படின்னு முடிக்கிறாரு. So much as it trusting sorrow of what it is unsaid. Here, far from the city, we make our roadside stand and ask for some city money to feel in hand, to try if it will not make our being expand and give us the life of the moving pictures promise that the party in power is said to be keeping from us. இந்த ஸ்டான்ஸால் இங்கே வாழக்கூடிய இந்த வெண்டர்ஸோடைய ப்ராமிஸ் என்னவாக இருக்குது, இவங்களுடைய இந்த வறுமைக்கு கவர்மெண்ட்டு எப்படி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. முதல்ல என்ன அப்படின்னா, இங்கே வாழக்கூடிய இந்த வெண்டர்ஸ் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த சிட்டி டுவெல்லர்ஸ் அப்படின்னா சிட்டியில் வாழக்கூடியவங்க. இந்த சிட்டி டுவெல்லர்ஸ் வந்து தன்னுடைய காரை நிறுத்தி இவங்களுடைய கடைக்கு வந்து இவங்கக்கிட்ட பொருட்கள்லாம் வாங்குவாங்களாம். வாங்கிட்டு அதற்கான காசை கொடுத்துட்டு போவாங்களாம். அந்த காசை இவங்களுடைய கையில் எடுத்து ஃபீல் பண்ண முடியும். அதாவது இந்த சிட்டி டுவெல்லர்ஸோடைய பாக்கெட்ஸில் இருந்து மணியானது இந்த ஷெட் ஓனர்ஸோடைய பாக்கெட்ஸ்க்கு போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயமாக தான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள் பார்க்குறாரு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மூவிங் பிக்சர்ஸ் ப்ராமிஸ். அதாவது இவங்க வந்து சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி தான் கடை போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வியாபாரம் நல்லா ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து வெற்றி பெற்றுடலாம், சக்ஸஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுதான் வந்து மூவிங் பிக்சர்ஸ் ப்ராமிஸ். ஸோ நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம், இந்த ஹார்ட் ஒர்க்னால வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுவோம், நமக்கு ஒரு குயிக் சக்ஸஸ் வரும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸையும் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட் ஆனது, இந்த ரூலிங் பார்ட்டியானது இந்த ஃப்ளோ ஆஃப் கேஷ் சிட்டி டுவெல்லர்ஸ் கிட்ட இருந்து அந்த கேஷ் ஆனது இந்த வெண்டர்ஸ்க்கு வர்றதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ரூலிங் பார்ட்டி தான் வந்து இது ஒரு தடையாக ஆக்கி வச்சிருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்கிறாரு. It is in the news that all these pitiful kin are to be bought out and mercifully gathered in to live in villages next to the theatre and the store, where they won't have to think for themselves anymore, while greedy good doers, beneficent beasts of prey, swarm over their lives, enforcing benefits that are calculated to soothe them out of their wits, and by teaching them how to sleep, they sleep all day, destroy their sleeping at night the ancient way. கின் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களோ இல்லை ஒரு ரிலேஷனையும் சொல்லலாம். பெனிஃபிஷியன்ட் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது. பீஸ்ட் ஆஃப் ப்ரே அப்படின்னா வந்து ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை வந்து கொல்றத நம்ம பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கு வேட்டையாடுச்சுன்னா அந்த வேட்டையாடின விலங்கு பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் தேர் விட்ஸ் அப்படின்னா டெரிஃபைடு ஸ்டேட். இந்த ஸ்டான்ஸால் கவர்மெண்ட் பாலிசிஸ் பற்றி தான் பேசுகிறாரு. நியூஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைடில் இருக்கக்கூடிய ஹட்ஸையும் ஷெட்ஸையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக வில்லேஜில் வேறு ஒரு இடம் இந்த மக்களுக்கெல்லாம் தரப்போகுது. அதே மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து மூவி தேட்டர் இருக்குது, கிராசரி ஸ்டோர் இருக்குது, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு வருதான்.
இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க ஃப்யூச்சரை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை இப்படின்லாம் வந்து நியூஸில் போடுறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது இது எல்லாமே நல்லது பண்ணுறதுக்கே கிடையாது. பேராசை பிடிச்சவங்க நல்லது பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பண்ணுறாங்க. அதாவது இவங்கள தான் வந்து குட் டூவர்ஸ், கிரீடி குட் டூவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் பெனிஃபிஷியன் பீஸ்ட் ஆஃப் ப்ரே. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடுற மாதிரி பவரில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து ப்ரேவாக மாற்றுறான். வெளியே இருந்து பார்க்கும்போது பரவாயில்லையே, இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இடம்லாம் ஒதுக்கி கொடுக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது ரியாலிட்டி அது கிடையாது. ரியாலிட்டியில் இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம் இன்னும் தான் கம்மியாகுது. அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அவங்கள வந்து அப்ரூட் பண்ணுறாங்க. ரிச் பீப்புளும் பொலிட்டீஷியன்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லது பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. ரியாலிட்டியில் பார்க்கும்போது இவங்க வந்து நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. யார்? இந்த ஷெட்டில் இருக்காங்க இல்லையா, ஹட்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு நான் பெனிஃபிட் பண்ணுறேன், இவங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த புவர் பீப்புளையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுதான். அந்த புவர் பீப்புளே வந்து நமக்கு நடக்கிறதுலாம் நன்மைக்கு நடக்குதா தீமைக்கு நடக்குதான்னு யோசிக்காத அளவுக்கு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுது. அண்ட் இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் வந்து புவர் பீப்புள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலாக்ஸாக இருங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அவங்க எப்பயுமே தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கான். என்னென்னா, இந்த மாதிரி மக்களை வந்து அவங்களோட இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேற ஒரு இடத்த கொடுத்து ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லுதான். ஆனாலும் கடைசியில் பார்க்கும்போது அவங்க வந்து கடைசி வரைக்குமே வந்து தூங்காமல் நைட்டெல்லாம் விடிய விடிய முழிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ வாழ்க்கையை நினச்சி பயப்படுறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரோட்டோரம் அவங்க கடை வச்சுட்டு வீடு இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் மிஷன் அப்படின்ற ஒரு பேரில், அவங்களுக்கு நல்லது பண்ணுறன்ற ஒரு பேரில் நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அவங்கக்கிட்ட இருக்க இடங்களெல்லாம் வாங்கிட்டு அவங்கள வந்து இன்னும் வந்து பொருளாதாரத்தில் கீழே தான் கொண்டு போயிடுறாங்க. இந்த மக்களும் அதை தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது பல ராத்திரி வந்து அவங்க தூங்காமல் விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Sometimes I feel myself, I can hardly bear the thought of so much childish longing in vain, the sadness that lurks near the open window there, that waits all day in almost open prayer for the sequel of brakes, the sound of a stopping car, of all the thousand selfish cars that pass, just one to inquire what a farmer's price are, and one did stop, but only to plow up grass in using the yard to back and turn around. இன் வெயின் அப்படின்னா வந்து விதவுட் சக்ஸஸ். அண்ட் லர்க் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயம், தப்பான விஷயம் செய்யறதுக்கு மறைஞ்சு சீக்ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம வெயிட் பண்ணுறதா லர்க் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளோ அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து இந்த வெண்டர்ஸோடைய கிட்டிஷ் டிசைரை வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எங்களுடைய கிட்டிஷ் டிசைர் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பொருள் வாங்குவாங்கன்னு டெய்லி அந்த ஷெட்டோட விண்டோ ஓப்பன் பண்ணி காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். டெய்லி வந்து ப்ரே பண்ணுறாங்களாம், இந்த கார் ஏதாவது ஒன்று வந்து பிரேக் போட்டு முன்னாடி வந்து நிற்கணும், அப்படி நிற்கக்கூடிய கார் வந்து எங்ககிட்ட பொருட்கள் வாங்கணும், எங்கள் பொருட்களை யாராவது வாங்கிட்டு போகணும்னு ப்ரேயரோட வந்து ஒரு பேராசையோடு உட்காந்துருக்காங்க, ஒரு டிசைரோட உட்காந்துருக்காங்க. இந்த டிசைரே வந்து யூஸ்லெஸ், இது யாருமே வாங்க போகிறது கிடையாது. இவங்களுடைய இந்த சூழ்நிலை, இந்த கவலைக்கிடமான ஒரு நிலையை பார்க்கும் போது என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு போயட் சொல்கிறாரு. இந்த பக்கம் நிறைய கார் போகுது, காரில் போகக்கூடிய எல்லாருமே வந்து செல்ஃபிஷ் பீப்புளாக தான் இருக்காங்க. யாருமே உங்ககிட்ட வந்து எதுவுமே வாங்கவே இல்லை, எந்த காரும் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இது என்ன விலை அது என்ன விலைன்னு கேட்கறதுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க. சிலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இவங்ககிட்ட பொருட்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் தான் இவங்க இருக்காங்க. இந்த சூழலை பார்க்கும் போது எனக்கே வந்து டாலரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. And another to ask the way to where it was bound, and another to ask could they sell it a gallon of gas. They couldn't, they had none, didn't it see? No, in a country money, the country scale of gain, the requisite lift of spirit has never been found. Or so the voice of the country seems to complain. I cannot help owning the great relief it would be to put these people at one stroke out of their pain. And then next day as I come back into the scene, I wonder how I should like you to come to me and offer to put me gently out of my pain. Sane அப்படின்னா sensible, requisite அப்படின்னா required.
சில காரில் வரவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட டெஸ்டினேஷனை சொல்லி இந்த இடத்துக்கு தான் நான் போகணும், எந்த டிரெக்ஷனில் போகணும்னு கேட்குறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட வண்டிக்கு வந்து ஃபியூவல் தீர்ந்து போச்சு, இல்லை வந்து கேஸ் தீர்ந்து போச்சு, உங்களால் ஃபில் பண்ணி தர முடியுமா, அதெல்லாம் விற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த போய்ட்க்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த அளவுக்கு முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட பொருளாதார நிலை இல்லை, இது உங்களுக்கு தெரியாதா, ஏன் போய் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் வாங்கலாமே, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜஸ் என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும், அவங்க விற்கக்கூடிய பொருளானது தரமான பொருளாக இருந்தாலும், இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு இது மட்டுமே போதாது, இது மட்டுமே தேவையான விஷயமா இருக்காது, இன்னும் வேணும். அதே மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பக்கம் போகும்போது அவங்கக்கிட்ட பொருட்கள் வாங்கணும். அதனால இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கலாம், அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றம் வரலாம். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ரிச்சாக இருக்கீங்கன்னா இவங்களை விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பொருட்கள் வாங்கினீங்கன்னா அவங்கள ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும், பெர்ஹாப்ஸ் வித் டெத் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போமானது முடியுது. ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் ரோட் சைடில் வந்து பொருட்கள் விற்கக்கூடிய வெண்டர்ஸோடைய நிலை எப்படி இருக்குது, அவங்களோட நிலையை நம்ம இன்னும் எப்படி முன்னேற்றலாம், கவர்மெண்ட் பாலிசியுமே வந்து அவங்கள டம்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கல, அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அமைஞ்ச போம் மாதிரி இருக்குது. லிட்ரரி டிவைசஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அலிட்ரேஷன். ஸோ கிரீடி குட், பெனிஃபிஷியன் பீஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாலிஷ்டு டிராஃபிக் அண்ட் செல்ஃபிஷ் கார்ஸ்ன்னு வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் என்ன அப்படின்னு ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தா இப்போ செல்ஃபிஷ் கார்ஸ், இங்கே கார் செல்ஃபிஷாக இருக்குன்னு சொல்லப்படலை, ஆனால் காரில் வரக்கூடிய அந்த மக்கள் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க, காரில் வரக்கூடிய அந்த ரிச் பீப்புள் செல்ஃபிஷாக இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதுக்கடுத்து பர்சனிஃபிகேஷன். ஸோ பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா ஹியூமன்லி குவாலிட்டியை கொடுக்கறது. ரோட் சைட் ஸ்டாண்டுக்கு ஒரு ஹியூமன்லி குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மெட்டாஃபர் அப்படின்னா வந்து இன்டிரெக்ட் கம்பேரிசன். ஆக்சிமோரன் அப்படின்னா எதிர்மறையாக பேசுறது. கிரீடி குட் டூவர்ஸ். ஸோ நல்லது செய்கிறவங்க எப்பயுமே பேராசையோடு இருக்க மாட்டாங்க. பெனிஃபிஷியன் பீஸ்ட். பீஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வேட்டையாடுறது. பெனிஃபிஷியன்னா ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறது. ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கா, அதான் ஆக்சிமோரான். ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னாலும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.